மகாபாரதம் சொல்லும் வாழ்வியல் கதை. அன்புக்குரியவர்களே, 12ஆம் திருமுறையான தெய்வ சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்திலிருந்து அடியார் பெருமைகளை, தொண்டர்களுடைய பெருமைகளை அவ்வப்போது கதை வடிவில் நாம் பார்த்து வருகின்றோம். 10,000 கவிதையை சத்தாக இந்த மண்ணுக்கு தந்த கம்பநாட்டாழ்வான் வழி நின்று ராமனுடைய நடையின் உயர்வை, ராமனுடைய கதாபாத்திரத்தை, இராமாயணம் உணர்த்தக்கூடிய அறத்தை, வாழ்வியல் நெறியை, வீரத்தை, பெண்மையின் பெருமையை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் தமிழர்களுடைய, இன்னும் சொல்லப்போனால் இந்திய தேசத்தின் இரு பெரும் கண்களாக இருக்கக்கூடிய இராமாயணம் போன்றவே சற்றும் குறைவில்லாத பாரதம், மகாபாரதத்து பெருமைகளை அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம். நீங்கள் மகாபாரதம் அப்படின்னோடனே உடனே நம்ம கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்கிறது? அதில் வரக்கூடிய கண்ணன் உபதேசமாகிய அந்த கீதாச்சாரம் எல்லார் வீட்லேயும் மாட்டியிருப்போம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எதை நீ கொண்டு வந்தாய், அதை இழப்பதற்கு அது இன்று உன்னுடையது, நாளை வேறொருவனுக்கு சொந்தம், இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும், காத்தடிச்சா அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை. சில பேர் புஸ்தகத்தை வாங்கி பூஜை அறையில் வச்சுருவான். எதுக்குன்னு? நான் பூஜிக்கிறேன்பா. சில பேர் புஸ்தகத்தை செல்ஃபில் வச்சுருப்பான். என்னென்னா, நான் அதை நேசிக்கிறேன்பா. புத்தகம் என்பது பூஜிக்கவும் நேசிக்கவும் மட்டுமல்ல, அது வாசிக்க. அதுபோல கீதாச்சாரமும் இந்த மண்ணுலகத்தில் பிறரை நாம் எப்படி நடத்த வேண்டும், நம்முடைய வாழ்வியலை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை சொன்ன ஒரு பகுதி. ஆனால் ஒட்டுமொத்த மகாபாரதத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய சாரத்தை சாறுபிடிந்து கொடுத்தது. இன்னும் சொல்லப்போனால் வடமொழியில் வேதவியாசர் எழுதிய பாரதத்தை தமிழில் வில்லிபுத்தூரார்வார் வழங்கி இருந்தாலும் மகாபாரதத்து பெருமைகளை கிராமந்தோறும் கொண்டு போய் சேர்த்த பெருமை புலவர் கீரனுக்கும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கும் தான் உண்டு. அவர்கள் காட்டிய நெறியில் திருச்சியைச் சேர்ந்த நாவுக்கரசர் பேராசிரியர் சோ சத்தியசீலன், அண்மையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா மறைஞ்சிட்டாங்க, பெரிய தமிழ் ஸ்காலர். அவரை போல ஒரு புலவரை இனி பார்க்க முடியாது. பேராசிரியர் அறிவொளி, ஆவா ராஜகோபாலன், பேராசிரியர் மாது, சண்முக வடிவேல் போன்ற பல ஸ்காலர்களை உருவாக்கிய பேராசிரியர் நாவுக்கரசர் சோ சத்தியசீலன் தன்னுடைய பேச்சில் மகாபாரதத்தினுடைய கதைகளை அவ்வப்போது எடுத்து இயம்பி வாழ்வியலோடு சொல்லிக் கொடுப்பார். அவர் சொன்ன காட்சியை அப்படியே உங்கள் கண்முன்னே பதிவு செய்கின்றேன். போர்க்கள காட்சி. கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடந்த உரையாடல். எது பெரிது? அதிலேயே அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றார். எது பெரிது? கொடுப்பது பெரிது, வாங்குவது சிறிது. கொடுப்பது கடவுள் வேலை, வாங்குவது மனித வேலை. மீண்டும் பாருங்க. எது பெரிது? கொடுப்பது. வாங்குவது மனிதன். கொடுப்பது யார்? கடவுள். வாங்குவது யார்? மனிதன். இதுதான் இயல்பு. ஆனால் கொடுக்கின்ற போது முகமலர்ச்சியோடு கொடுப்பதும், வாங்குவோம் போது தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் வாங்குவதும் தான் அந்த கொடைக்கு சிறப்பு. இதில் அதுதான் ஐயா சேர்க்கக்கூடிய நுட்பம். கொடுத்தே பழக்கப்பட்டான் பாரதத்தில் ஒருவன், அவன் பெயர் கர்ணன். கொடைவள்ளல் என்று அவனுக்கு பெயர் இருந்தாலும் பிறருடைய குறை தீர்க்கித்தான் ஒருவன், அவன் பெயர் கண்ணன். இருவரும் கொடைக்கு சொந்தக்காரர்கள்தான். இவன் மனிதனில் கொடையாளன், அவன் கடவுளின் கொடையாளன். இப்பொழுது இருவருக்கும் நேருக்கு நேர் ஒரு காட்சி. போர்க்களம். உடல் முழுக்க அம்புபட்டு கர்ணன் படுத்திருக்கிறான். ஏற்கனவே அவன் தன்னுடைய சக்தி வாய்ந்த கவச குண்டலத்தை கொடுத்து விட்டான். கனப்பொழுதில் உயிர் பிரியப் போகிறது. இப்பொழுது விண்ணுலகத்திலிருந்து வந்த கண்ண பரமாத்மா பிஞ்சு கால்களோடு இந்த உலகத்தை வண்ண வண்ண உடைகளில் வந்தவன், வாயை திறந்தால் உலகத்தை தெரியக்கூடிய வெண்ணையை உண்பவன், தன்னுடைய சோதனைகளை சாதனைகளாக்கி இந்த மண்ணுலகில் மகத்தான கீதையை தந்த அந்த கண்ணன் புல்லாங்குழல் ஓசையை தூக்கி எரித்துவிட்டு மயிலிறகில் வந்தால் உருவம் தெரிந்துவிடும் என்று மாயக்கண்ணன் முதியோ வேடத்தில் வருகின்றான். போர்க்களத்தில் உயிருக்கு ஊசலாடும் கர்ணனிடத்தில் வந்து யாசகம் கேட்டு நிற்கின்றான். இதுவரை வந்தவனுக்கு இல்லை என்று சொல்லாது வாரி வழங்கிய வள்ளலே உன்னிடத்தில் யாசகம். போர்க்களத்தில் சிரிக்கின்றான் கர்ணன். போர்க்களத்தில் என்னிடம் கொடுப்பதற்கு பொன்னும் பொருளும் மண்ணும் மணியும் இல்லை, இருப்பதை கேட்டுப் பெறு.
செய்புண்ணியத்தை தாரை வார்த்துத்தா. செய்புண்ணியம்னா உங்களுக்கு தெரியும், இப்போ செய்கிற புண்ணியம் கூட அவன் உயிரை காத்திடக்கூடாது. கனப்பொழுது கூட யோசிக்காதவன் கொடுத்து பழக்கப்பட்ட கர்ணன் நீருக்கு மட்டும் அங்கும் எங்கும் புருவம் உயர்த்தினான். தாரை வார்ப்பதற்கு தண்ணீர் வேண்டும், போர்க்களத்தில் எங்கு போவது? சரி, சட்டென யோசித்தான். அம்பு படுக்கையில் இருந்தவன் அம்புகளை உருவினான். கொட்டிய குருதியை கையிலே நீராக்கி எடுத்து, இந்த நேரத்தில் உயிர் பெறுகின்ற இந்த தருவாயில் கூட என்னுடைய கொடையை மேன்மைப்படுத்தி கொடைவள்ளல் என்கின்ற வாய் நாமத்தோடு சொல்லி கொடைபெற வந்திருக்கும் உனக்கு செய்புண்ணியத்தை தாரை வார்த்து தந்தேன் என்று கொடுத்தான். மண்டியிட்டு கைகூப்பி உடல் வளைத்து ஒருவன் பெற்றான். அவன் யார்? வயோதிக வேடத்தில் வந்திருக்கக்கூடிய கண்ண பரமாத்மா. இப்போது கொடுத்தது யார்? மனிதன். இப்பொழுது நாவுக்கரசர் சொல்கின்றார், கொடுத்தே பழக்கப்பட்ட கடவுள் இப்பொழுது மனிதனுக்கு முன்பு கையேந்தி நிற்கிறார். கையேந்தி பழக்கப்பட்ட மனிதன் கொடுக்கக்கூடிய நிலைக்கு உயர்ந்து நிற்கிறான் என்றால், நீ எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி, எந்தவித உள்ளுணர்வும் இன்றி, யாருக்கேனும் துன்பம் துயரம் என்று வந்தால் பேருக்காகவும் புகழுக்காகவும் அல்லாது உள்ளன்போடு ஆத்ம சுத்தியோடு கொடுத்து பழக்கப்பட்டால் கடவுளே உன்னிடத்தில் வந்து கையேந்துவான் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்குத்தான் உயிரை எடுத்து கர்ணனுடைய பெருமையை உரைசாற்றினான் என்று நாவுக்கரசர் சொல்கின்ற போது நம்முடைய இதயமெல்லாம் அவர் பக்கமே பாய்ந்து போகும். இந்த பாரத கதையை கேட்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கு இல்லத்தில் இருந்தபடியே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். எது மகிழ்ச்சி? ஈந்து கொடுத்து மகிழ்வது. உங்களிடத்தில் பண்ணக்கூடிய உணவை ஒருவருக்கு ஒருபடி கொடுங்கள். சாலையை கடக்கின்ற முற்படுகின்ற போது விழியிழந்த தோழர்களுக்கு கரம் பிடித்து அழைத்து செல்லுங்கள். பேருந்து ரயில் நிறுத்தங்களில் வாசிக்க தெரியாமல் யோசித்து நிற்கின்ற முதியவரை பெயர் பலகையை படித்து நீங்கள் உள்ளே அனுப்புங்கள். வங்கிக்கு சென்று வழி தெரியாமல் வழிமீது வெடி வைத்து ஏங்கி நிற்பவர்களுக்கு அவர்கள் எண்ணத்தை கேட்டு எடுத்து வடிவமாக்கி விண்ணப்பத்தை நிரப்பிக் கொடுங்கள். இதுதான் பாரதம் சொல்லும் வாழ்வியல் சிந்தனைக்கான நெறி என்று தன் வார்த்தைகளை முற்றுப்பெறுவார். அதையே உங்களுக்கு சொல்கின்றேன். பிறருக்கு உதவி செய்வது கூட ஒரு வகை அறம், ஈகைதான். அந்த ஈகையை இன்றே இப்பொழுதே நடைமுறைப்படுத்தினால் நாளெல்லாம் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.